நான் பேச இருக்கும் தலைப்பு ராணி வேலு நாச்சியார் வரலாறு. ராணி வேலு நாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்தார். இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராளி தலைவி இவரே. இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் செல்லமுத்துவின் ஒரே மகள் ஆவார். இவருக்கு தாய்மொழியாகிய தமிழ் மற்றும் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி ஆகியவை முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் வடுகநாதை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவில் நடைபெற்ற போரில் முட்டுவடுகளாத ஆங்கிலேயர்களால் நைஜமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கை மீட்க உறுதி கொண்டார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மைசூர் அரசர் ஹைதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பற்றி உறுதிமொழி பேசி விலக்கி உதவி கோரினார். வேலு நாச்சியாரின் ஆதரவர்கள் குறுநில மன்னர்கள் மற்றும் மைசூர் அரசர் ஹைதர் அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்கள், 5000 காலாட்படை வீரர்கள் மற்றும் போருக்கு தேவையான ஆயுதங்களுடன் அவர்களின் படைத்தளபதியாக சின்ன மருது மற்றும் பெரிய மருது, பெண்களின் படைத்தளபதியாக குயிலி ஆகியோருடன் இணைந்து காளையார் கோவில் மற்றும் சிவகங்கையில் ஆங்கிலேயர்களை போராடி வெற்றி கண்டார். வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் நாட்டில் ஹைதர் அலியின் உதவி ஆகியோருடன் குயிலின் தியாகமும் விழுந்ததால் சிவகங்கை 1750 மீட்கப்பட்டது. ஜான்சி ராணிக்கு முன்பு வீரப்போர் புரிந்து என்பதால் வேலு நாச்சியாரை முதல் பெண் விடுதலை போராளி ஆவார். பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. ஆறறிவு கொண்டது எதற்காக? ஆறறிவு கொண்டது எதற்காக? ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக, ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக. பிற உயிர் பேணுவோம் பெரிதாக, பிற உயிர் பேணுவோம் பெரிதாக. பெருமைகள் புரிவோம் பரிவாக, பெருமைகள் புரிவோம் பரிவாக. வீரமங்கை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்ததை வரமாக பயன்படுத்தினேன் சரியாக. நன்றி கூறுகிறேன் முறையாக. வழங்கி முடிப்பதே தமிழ் நலம், வழங்குவதே நீர்கலம். உலகம் உள்ள நாடருக்கும் வீரமங்கை வேலு நாச்சியாரின் புகழ் மணக்கும். விடைபெறுகிறேன், பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த